அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்று பார்த்தால், புதன் பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகின்றன. மேலும் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி திருக்கடிதத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு விலகிய ஒரு சூழலில் பல கிரகநிலைகள் பலம் பெறும்போது திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்து தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அவர் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான அமைப்பில் திருக்கணிதத்தின்படி வலம் வருகிறாருங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம், சிக்கல் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பெரிய அளவிலான சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான சூழல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்திலும் ஆட்சி பலம் பெற்றும் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்துல எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிட்டும். குறிப்பாக ராசியின் அதிபதியும் தனாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. புதிய வேலை வாய்ப்பு, சிறு முயற்சியிலே கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் உத்தியோக ரீதியாக விரைவாக அமைய போகிறது. 7.5 சனி நிவர்த்தி அடைந்ததால் உறுதியாகவே இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் சனி பகவான் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதால் புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல், புதிதாக தொழில் துவங்குதல் போன்ற பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக அற்புதமாக தொழில்துறையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மிகவும் அபரிவிதமாக 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறாருங்க. இந்த தருணத்தில் சனியின் நவகிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையான தடைகளை விலக்கி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆட்சி பலம் பெற்று திகழும் சந்திரனின் அமைப்பால் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதல் விரைவாகவே உங்களை தேடி வரும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக சந்திரனின் அமைப்பால் வெற்றி உண்டு. மேலும் இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரூணரோக ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை முழுமையாக வெளிப்படுத்துவது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகி நல்ல மாற்றமும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி இந்த தருணத்தில் எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள்
நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை பாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம், உத்தரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான இனிமையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இனிமையான பல நல்ல நிகழ்வுகளை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்திலும், கேது 9ஆம் இடத்தையும் வலுப்படுத்துவதால் பாகியஸ்தானத்தையும் 3ஆம் இடத்தையும் வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பால் அடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி. எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதில் சிரமம் இல்லாமல், கடன் வாங்காமல், தொல்லை தொந்தரவு இல்லாமல் வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக திகழக்கூடிய ராகு கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் 7ஆம் தேதி முதல் சப்தமத்தில் நுழைகிறாருங்க. அதற்கு முன்னதாக 6இல் வலுவாக விற்றிருக்கிறார். எனவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு பகை கிரகம் இருந்தாலும் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் பல்வேறு வகையான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்க முடியும். கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட சிரமங்கள், விரயங்கள் நிச்சயமாக குறையும். புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. சூரியனும் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் வெகுவளவுல குறையும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக அமையும். சிறு முயற்சியிலே அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் உங்களுடைய வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் கைகூடுங்க. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அமோகமான வெற்றி வாய்ப்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாகவும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் தனஸ்தானத்திலும் 10ஆம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்திலும் நுழைகிறார். எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாது பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான தருணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்.